மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 22,300, 400 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு. பொதுவாக அப்சைட் வந்து இதுக்கப்புறம் லிமிட்டெட் தான். ஸோ 22,400லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 600, ஸோ அவ்வளோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 21,600லேருந்து 800 சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் தன்னோட ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுனால எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இறங்கலாம். ஆனால் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 22,000 சுற்றி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ்ன்னு சொல்லலாம். இன்ட்ராடேக்கு வேணால் புல்லிஷாக இருக்கலாம். ஓவராலாக பொசிஷனலாக பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்கு. நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் எப்போ அது 21,000 பிரேக் பண்ணி மேலே வந்ததோ, 22,000 வந்ததோ, அந்த 22,000 சுற்றியே தான் அந்த ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. 2 மாதமாக நடக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஃபர்தராக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாமல் புச்சால்தனமாக இருந்துக்கணும். ஏன்னு சொன்னால் ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக அப்சைடு வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான். பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 8,000 பக்கம் வந்துச்சு கொரோனா கிராஷில். பிறகு அங்கேருந்து 3 மடங்கு ஏறி இப்போ 24,000 கிட்டத்தட்ட வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது அதே அடுத்த 5 வருஷத்தில் இங்கேருந்து 24 அப்படியே ஒரு 3 மடங்கு ஏறி 75,000 போகுமானா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. வேணும்னா கரெக்ஷன் ஆகி அதன் பிறகு வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகலாம். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது ஈக்விட்டியில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணினே இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. ட்ரேடிங் பொறுத்த மட்டும் ரொம்ப டஃப் தான் ஆக்சுவலி. இன்ட்ராடே பண்ணும்போதும் அதில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி இருக்குது, ட்ரெண்டிங் இருக்குது. எப்படி ட்ரேடிங்கெல்லாம் போகும்போது அதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லா ட்ரேடையும் நம்ம ஜெயிக்க முடியாது, அது யாருக்குமே முடியாதுன்றது புரிஞ்சு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும். ரிஸ்க் ரிவார்டு வச்சு தான் ஆகணும். லாஸ் வந்தால் புக் பண்ணணும். அப்போ தான் அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு காசு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ட்ரேட்டில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிச்சயமாக வந்து லாபம் வராது. நன்றி, வணக்கம்.